மக்களே, இன்னைக்கு நான் வந்து எல்லாமே சொல்ல போகிறோம். இதோ இன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே சொல்ல போகிறோம். லேண்ட்மைன்லேருந்து லேண்ட்மைன் 1.0, லேண்ட்மைன் 2.0, அடுத்தது ஆர்பிட்டல் ஸ்ட்ரைக்கு, இதெல்லாம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அடுத்தது அதை வச்சு சாயெல்லாம் ட்ராப் பண்ண போகிறேன். இப்போ வந்து இது வந்து லேண்ட்மைன் 2.0, முதல்ல லேண்ட்மைன் 1 எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இது வந்து எப்படின்னா, ஒரே நிமிஷம். இது வந்து எப்படின்னா, இப்போ வந்து நமக்கு எல்லாத்துக்கும் டிஎன்டி வேணும். ஆனால் உங்களுக்கு நிறைய டிஎன்டி வச்சுக்கோங்க, இல்லைன்னா எக்ஸ்ப்ளோஷன் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகாது. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஷூட்டுன்னு வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ டிஎன்டி வேணுமோ அதை வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து 1/2 ஸ்டாக் 4 ஸ்டாக் கூட போகிறேன். அதனால் 1 மினிட். இது வந்து எல்லாமே ஓரளவு நானே கண்டுபிடிச்சிது. இதுக்கு முன்னாடி யார் வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தான் கண்டுபிடிச்சேன். இது வந்து ஃபுல் ஸ்டாக் போட்டால் நிறைய பவர் வரும், ஆனால் நான் வந்து இது மாதிரி போட்டிருக்கேன். இப்போ வந்து மேலே வந்து ப்ரெஷர் பிளேட் இருக்குது. நீ வந்து இந்த 2 ப்ரெஷர் பிளேட்டில் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்று ஹவுஸ்னால் பிளான்ஸு, இல்லைனா வெளிலனா இந்த மாதிரி ஸ்டோனு, அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து எலக்ட்ரிக்கல் இருக்குது. சர்வேவில் கட்டுறீங்கன்னா எனக்கு என்ன கட்டணும் தெரியாது. ஆனால் இப்போ வந்து இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, இது வந்து மேலே வந்து ப்ரெஷர் பிளேட் ஸ்டெப் ஆகி இந்த டிஸ்பென்சர் போகும். இது வந்து ஷூட்டில் இருக்கிறதுனால மைன் கிராஃப்டில் வச்சு மினி பிளாக் கிராஃப்டில் இருக்கிற ஒரு மெக்கானிக் வந்து இது மேலே போயிட்டு இந்த டிஎன்டி வெடியும். ஆனால் இது வெடியும் போது இது வந்து இந்த டிஸ்பென்சர் உடையும் முதல்ல. அது முன்னாடி இதுவும் கவர் பண்ணோம். இது அண்டர் கிரவுண்டில் தான் செம்மையாக வந்து ஒர்க் ஆகும். அதனால் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து வெடியும். அதுக்காக லாவா இருக்குது. அந்த லாவா வந்து அது அந்த எல்லா டிஎன்டியும் உடையும். அது வந்து இது வந்து அதோட இது பாலம் 3, 2, 1. இது வந்து இன்ஸ்டன்ட்டுன்னு நினைக்கிறேன். 3, 2, 1 ஆல்மோஸ்ட் இன்ஸ்டன்ட்டு. அடுத்தது நிறைய நாக் பேக் வருது. இது அண்டர் கிரவுண்டில் போட்டிங்கன்னா நிறைய வெடியும். இப்போதைக்கு இந்த இடத்துல நிறைய வெடியில, ஆனால் அதோட ஓரளவுக்கு பெருசாக வெடி ஏற்றிது. ஆனால் ஒரே செட் பேக் என்னென்னா வந்து இது வந்து டைமிங் வேணும், அடுத்தது ப்ரிப்பரேஷன் வேணும். முதல்ல என்னென்னா வந்து டிஎன்டி வேணும். எனக்கு ஆல்ரெடி டிஎன்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து எவ்வளோ வேணால் பண்ணிக்கோங்க டிஎன்டி. இது வந்து அண்டர் கிரவுண்ட்லேயே திரும்பிய சொல்கிறேன் பெஸ்ட்டு. ஏன்னா இது ரெண்டுமே லேண்ட் மைனு. அது வந்து இன்ஸ்டன்ட்டு. இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் அதோட செட் பேக் என்னென்னா அது அவ்வளோலாம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகாது. இதோட எக்ஸ்ப்ளோர்டு டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போதைக்கு இது வந்து ஓரளவு ஃப்ளாட் வேர்ல்டு, அதனால் எதுவுமே தெரியாது. ஆனால் இதுவே நீங்கள் வந்து அந்த மாதிரி டெரரைன் வேர்ல்டு அது உங்களுக்கு இருந்ததுன்னா வந்து விளாண்டு இருக்கும். அடுத்து இது வந்து ஒரே எக்ஸ்ப்ளாய்ட்டு வந்து இருக்குது. எக்ஸ்ப்ளாய்ட் இல்லை, சும்மா இதில் கேம்லேயே மெக்கானிக்கு. நானே கொஞ்ச நாள் முன்னாடி தான் கண்டுபிடிச்சிருவேன். இப்போ வந்து இந்த பட்டன் இருக்குதா, இப்போ வந்து இந்த பட்டனு எந்த ஐட்டம் வேணாலும் வச்சுக்கலாம், எது வேணாலும். ஆனால் நான் பட்டனே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பட்டனே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த பட்டன் மேலே இந்த மாதிரி பண்ணால் இந்த மேலே இருக்கிற பட்டன்லாம் ப்ளே இருக்கிறது மாதிரி தான் நினச்சிப்போம். ஆனால் இது வந்து டிஎன்டி டிஸ்பென்ஸ் பண்ணே இருக்கும். இதுதான் சொல்கிறேன், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ப்ரிப்பரேஷன். ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு ட்ராப் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கும். ஆனால் இதை வச்சு நான் சாய் ட்ராப் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ. அடுத்தது இந்த இடத்துல நீங்கள் பிஸ்டன் போட்டுக்கோங்க. எனக்கு இப்போதைக்கு அவ்வளோ டைம் இல்லை. இந்த இடத்துல பிஸ்டன் போட்டு மேலே வந்து ஒரு லெவர் வச்சுட்டு இது ஓப்பன் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு பதிலாக வந்து இது கொஞ்சம் எஃபெக்டிவ். இது வந்து அதை வந்து கொஞ்சம் பெருசாகவும் டீப்பாகவும் வந்து போடும். இதுவே கிரவுண்டில் வச்சாங்கன்னா கொஞ்சம் வரும். ஆனால் இது வந்து சர்ஃபேஸில் வச்சதுனா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அடுத்தது வந்து ஆர்பிட்டல் ஸ்ட்ரைக் கேனனு. இதுவும் வந்து இந்த டபுள் வேர்ல்டில் இருக்க ஒரு மெக்கானிக்கு. டபுள் வேர்ல்டுன்னு சொல்லப்போங்க. இது வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எப்போயுமே இது ஷூட்டில் வச்சுருந்தோம். ஏன்னா இப்போ தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி இந்த மாதிரி ஷூட் பண்ணிச்சுன்னா அது வெடியும். ஆனால் இதுவும் அந்த மாதிரி பட்டன் மேலே போகிறது மெக்கானிக்கோ சேர்த்தாங்கன்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணலாம். அது வந்து சின்ன வெர்ஷனு, இதுதான் பெரிய வெர்ஷனு. ஓகே, 1 மினிட் இருங்க. ஓகே மக்கள், வந்து கொஞ்சம் டைம் எடுத்துது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிஎன்டியோட ஃபில்லாக இருக்குது, ஷூட்லேயும் இருக்குது.
நீங்கள் வேணால் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாமே ஷூட்டில் தான் இருக்குது. இப்போ வந்து என்னென்னா இந்த பட்டன் கொஞ்சம் நான் ப்ரொடெக்ட் பண்ணோம், எல்லாம் வந்து மொத்தமே வச்சிடும். ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம இந்த மெக்கானிக்கும் அந்த மெக்கானிக்கும் சேர்த்தால் வந்து ஒரு பெரிய வந்து இதுவாகும். ஆனால் இது வந்து எவ்வளோ ஹைட்டாக பில்டு பண்ணுறீங்களோ அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குமா, டிஎன்டி வந்து ஓகே ஓகே அது வெடியும் போது நடுவில் போகாதீங்க. அடுத்தது இது வந்து ஒரு பெரிய பிளாக் லைனுக்கு வந்து போகும். நீங்கள் நடுவில் போனீங்கன்னா அப்படியே உங்கள் மேலே வச்சிடும். அது வீக்னஸ் நினச்சேன். ஆனால் அது குவார்ட்டர் பவர் கூட இல்லை, கொஞ்ச நேரம் வச்சுது. ஓகே கொஞ்ச நேரம் கூட வெடியுது, டூ மச். ஓகே எனக்கு தெரிஞ்சு என்ன ஆச்சுன்னா ஓகே இதுதான் வந்து ஆர்பிட்டல் ஸ்ட்ரைக்கு, குவார்ட்டர் பவர், ஃபுல் பவர் கூட இல்லை. பாட்டுங்களா எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷனு. இன்னும் வருது, இன்னும் எங்கெங்கே வெடியுது. இது வரைக்கும் போகுது, இன்னும் போகுது. ஓகே அது வந்து இந்த இது பண்ணுது. ஓகே இன்னும் வெடியுது. அது வந்து குவார்ட்டர் பவர். எனக்கு தெரிஞ்சு என்னன்னா நான் நடுவில் வந்ததுனால இது இந்த ஓகே என்னதாகுதுங்களா. ஓகே எனக்கு தெரிஞ்சு என்ன ஆச்சுன்னா நான் நடுவில் போனதுனால இது வெஞ்சு இது எல்லா டிரெக்ஷன்லேயும் போச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து லேண்ட் மைனு, இதுதான் எல்லாமே. இதை வச்சு நான் சாய் ட்ராக் பண்ணேன். இது வந்து அதுக்கு எடுத்த வீடியோ. ஆனால் வந்து நான் லேண்ட் மைன் 2.2 யூஸ் பண்ணல. ஆனால் ஓகே இதோ போகிற பாய்.